ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கண்டிப்பாக அஞ்சலி மறுபடியும் கார்த்திக் வாழ்க்கையில் வரக்கூடாது, கார்த்திக்கும் பிரியாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலி ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால், ஏன்னா கார்த்திக் வாழ்க்கையில் நான் இனிமேல் வரமாட்டேன், எனக்கு 10 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இலக்கியாவை மிரட்டிக்கிட்டு இருந்தால், அதே மாதிரி கார்த்திக்கிட்டேயும் ரொம்ப அடாவடியாக நடந்துக்கிட்டா. அதுவும் பிரியாவை ஏற்கனவே ரொம்ப அசிங்கமாக பேசினா. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலி அப்படியே பதுங்கின பூனை மாதிரி அப்படியே அழகாக இப்போ இலக்கியா கௌதம்கிட்ட நல்லா நடித்து காலில் விழுந்து ரொம்ப அழுது அழகாக நடிக்கிற மாதிரி சீன்ஸ் காமிச்சிருக்காங்க. இது அஞ்சலி ஏற்கனவே 10 லட்சம் கேட்டிருப்பா, அதுவும் சைனும் பண்ணியிருப்பா. இருந்தாலும் அந்த 10 லட்சம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கௌதம் இலக்கியாட்ட ரொம்ப அப்படியே பணிஞ்சு ரொம்ப நல்லவங்க மாதிரி அழகாக அஞ்சலி இப்போ இலக்கியா கௌதம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் உண்மையா? அஞ்சலி திருந்திட்டாளா? கார்த்திக் வாழ்க்கையில் எப்படியாச்சும் வரணும், இதை இலக்கியா கௌதம் நம்மளை இப்படி நல்லவளாக அஞ்சலி மாறிட்டா. கண்டிப்பாக கார்த்திக் வாழ்க்கையில் மீண்டும் அஞ்சலி வரணும், பாவம் அஞ்சலி அப்படின்னு கருணை காட்டி இலக்கியா கௌதம் எப்படியாச்சும் கார்த்திக்கும் என்னையும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பயங்கரமான பிளானை மாஸ்டர் பிளானை அஞ்சலி போட்டிருக்கா. அதனால தான் இலக்கியா கௌதம்கிட்ட ரொம்ப நடித்து நாடகம் ஆடுறா. இதையும் பார்த்தீங்கன்னா இலக்கியா கௌதம் நம்பியிருந்தாலும் ஒரு கட்டத்தில் எப்படியாச்சும் அஞ்சலி பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு உஷாராக தான் இருக்காங்க. இவங்க என்ன தான் வாட்ச் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சலி நடித்து நாடகம் ஆடி அந்த வீட்டுக்குள்ளே எப்படியாச்சும் எல்லா சொத்தும் என் கைக்கு தான் வரணும் அப்படின்னு தான் நினைப்பாலே தவிர கண்டிப்பாக திருந்த மாட்டா. இது மாதிரி தான் கான்செப்ட் கொண்டு வராங்க. இருந்தாலும் கார்த்திக் இதில் ஷுவராக இருக்கணும். கண்டிப்பாக என் வாழ்க்கையில் அஞ்சலிக்கு இடம் இல்லை, கண்டிப்பாக பிரியாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கார்த்திக் கெடுபிடியாக இருந்தார்னா கண்டிப்பாக இதில் வசமாக கார்த்திக் வாழ்க்கையில் அஞ்சலி வர முடியாது. இதில் இலக்கியா கௌதம் உஷாராக இருக்கணும். கண்டிப்பாக இது மாதிரி நடந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும். என்ன இதில் அடுத்தடுத்து அஞ்சலி செம்மையாக கார்த்திக்கிட்டையும் நடித்து அடுத்து செம மாஸ்டர் பிளானாக போட்டு எப்படியாச்சும் வீட்டுக்குள்ளே வரதான் பார்ப்பா. இதில் அஞ்சலியோட எல்லா முழு வித்தையையும் இலக்கியா கௌதம் கண்டுபிடிக்கணும். எப்படி எபிசோடு கொண்டு போக போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க.